குருவியின் மலராடை. ஒரு நாள் நாம்பூர்காட்டு பள்ளிக்கூடம் வழக்கம் போல ஆரம்பமாச்சு. அந்த நேரத்துல ரோசி டீச்சர் தன்னோட கிளாஸுக்குள்ள போனாங்க. பசங்களா, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான போட்டியை பத்தி சொல்ல போறேன். நம்ம ஸ்கூல்ல இன்னும் 3 நாட்கள்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. எல்லாரும் அந்த காம்படிஷன்ல வித்தியாசமான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு வரணும். யாரோட உடை ரொம்ப பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு இந்த ஸ்கூலோட ஸ்டாருங்கிற பட்டம் கிடைக்கும். எல்லாரும் இந்த விஷயத்த உங்க வீட்ல சொல்லுங்க. அப்படியே ஸ்கூல்ல உணவு இடைவேளை நேரம் வந்துச்சு. இந்த ஸ்கூல்ல என்ன போட்டி வச்சாலும் நீ தான் ஜெயிக்கிற. ஆனா இந்த போட்டியில கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா உங்க அம்மா ஏழை, அவங்களால நல்ல துணி வாங்கி கொடுக்கவே முடியாது. எங்க அம்மா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. முன்னி ஏழையோ பணக்காரங்களோ உண்மையான திறமை இருந்தா யாரு வேணும்னாலும் போட்டியில ஜெயிக்கலாம். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ பாத்துக்கிட்டே இரு. நான் தான் இந்த ஸ்கூலோட ஸ்டாருங்கிற பட்டத்தை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை முன்னி அங்கிருந்து போனா. முன்னி சொன்ன வார்த்தைகளை கேட்ட குழந்தை சாரா ரொம்பவும் சோகமாகிட்டா. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் இந்த போட்டிய பத்தி தங்களோட அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்மா, எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. நீங்க என்ன போலீஸ் மாதிரி தயார் செய்யறீங்களா? போலீஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சரிடா கண்ணா, அம்மா நாளைக்கே சந்தைக்கு போய் எல்லா துணிகளையும் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? அதே சமயத்துல முன்னியும் ஸ்கூல் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்கு வந்தா. அம்மா, எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க போகுது. எனக்கு ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் வாங்கி தரீங்களா? நான் அதை போட்டுட்டு போனா ஸ்கூல்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். அப்படியா? சரி முன்னி, நீ கவலையே படாத. அம்மா உன்னை ஒரு அழகான தேவதை மாதிரி மாற்றி அந்த போட்டி அன்னைக்கு அனுப்பி விடுறேன். அது மட்டும் இல்ல, இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சேன்னா நான் தான் ஸ்கூலோட ஸ்டாருங்கிற பட்டமும் கிடைக்கும். முன்னி, நீ கவலையே படாத. இந்த போட்டியில நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. அதே நேரத்துல குழந்தை சாராவோ தயங்கினபடியே தான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சா. முன்னி, அம்மா தினம் தினம் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுற. நம்மளால விலை உயர்ந்த துணிகளை எல்லாம் வாங்க முடியாதும்மா. சரிம்மா, நான் கலந்துக்கல. நாம எல்லாம் ஏழைங்க, நாம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாராவோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. சாரா, நீ கவலைப்படாத. அம்மா எப்படியாச்சும் ஒரு துணியை வாங்கி அந்த போட்டி நாள் அன்னைக்கு உன்னை அழகா அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணை சமாதானப்படுத்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. எல்லா குழந்தைகளும் தங்களோட பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. பசங்களா, யாரெல்லாம் என்னென்ன வேஷம் போட போறீங்க சொல்லுங்க. டீச்சர், நான் கலெக்டர் வேஷம் போட போறேன். அப்படியா? ரொம்ப நல்லது. டீச்சர், நான் போலீஸ் வேஷம் போட போறேன். போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு கம்பீரமா வசனம் பேசணும், சரியா? டீச்சர், நான் அழகான ஏஞ்சல் வேஷம் போட போறேன். எங்க அம்மா எனக்கு ஒரு அழகான கவுன் வாங்கி தரதா சொல்லிருக்காங்க. முன்னி, ரொம்ப நல்ல விஷயம். உன்னை ஏஞ்சல் ட்ரெஸ்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். சாரா, நீ என்ன வேஷம் போட போற? நீ மட்டும் ஏன் எதுவும் பேசாம இருக்க? டீச்சர், நான் என்ன வேஷம் போடுறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. டீச்சர், இவ போய் சொல்றா. இவங்க அம்மாவால விலை உயர்ந்த துணிகளை வாங்கி கொடுக்க முடியாது. இவ இந்த போட்டியில பழைய துணியை தான் போட்டுட்டு வர போறா. முன்னி இப்படி சொன்னதுமே கிளாஸ்ல இருந்த எல்லா குழந்தைங்களும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சைலண்ட், எல்லாரும் அமைதியா இருங்க. முன்னி, வர வர உனக்கு வாய் ரொம்ப நீண்டுடுச்சு. இனிமே இந்த மாதிரி கிளாஸ்ல பேசாத. அதே நேரத்துல மீனுக்குருவியோ அந்த காட்டுல கிடைக்கிற சில பருத்தி பஞ்சுகளை தான் பொண்ணுக்கு ஆடை தைக்கிறதுக்காக எடுத்துச்சு. தொழில் லில்லி, என் பொண்ணோட ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. நான் அவளுக்காக ஏதாச்சும் ஒரு உடை தச்சாகணும். என்கிட்ட கொஞ்சம் பஞ்சு இருக்கு. உன்கிட்ட நூல் இருந்தா எனக்கு தெரியா? என்கிட்ட நூல் இருக்கு மீனு, நான் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன லில்லி குருவி தான் கிட்ட இருந்த நூலை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. லில்லி, ரொம்ப நன்றி. இந்த நூலையும் பஞ்சையும் வச்சு ஒரு அழகான ஆடைய தைக்க போறேன். சாரா இத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. மீனுக்குருவி அந்த பஞ்சையும் நூலையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ராணிக்காகமோ அந்த பக்கமா பறந்து போன மீனுக்குருவிய பார்த்துச்சு. ஏ மீனு, இந்த
காம்படிஷன்ல என்னோட பொண்ணு தான் ஜெயிப்பா. என்ன ஆனாலும் சரி, இந்த காம்படிஷன்ல சாராவை நான் ஜெயிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகும் வேகமா பறந்து போய் மீனுக்குருவி மேல மோதுச்சு. எதிர்பாராத விதமா மீனு கிட்ட இருந்த பஞ்சும் நூலும் ஆற்றுக்குள்ள விழுந்துடுச்சு. ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. மீனு, நான் வேகமா சந்தைக்கு போய்கிட்டு இருந்தேன். நீ எதிரில் வர்றத நான் கவனிக்கல. நான் அவசரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனுக்குருவியும் ரொம்பவும் வருத்தமாகிடுச்சு. அது வேற வழி இல்லாம ரொம்ப சோகமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு. குழந்தை சாராவும் ஸ்கூல் முடிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்தா. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல டீச்சர் எல்லாரும் என்னென்ன வேஷம் போட போறாங்கன்னு கேட்டாங்க. அம்மா, நீங்க எனக்கு எந்த மாதிரியான உடை தைக்க போறீங்க? சரா, நீ இந்த போட்டியில கலந்துக்க வேண்டாம். அம்மாவால உனக்கு எந்த உடையும் தச்சு தர முடியாது. நீ போட்டி அன்னைக்கு வீட்லயே இரு, ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இத கேட்டு குழந்தை சாரா ரொம்பவும் கவலைப்பட்டா. அந்த நேரத்துல சாரா கூட விளையாடுறதுக்காக சாராவோட நண்பன் அணிலும் பட்டாம்பூச்சியும் அங்க வந்தாங்க. சாரா, வா நாம விளையாட போலாம். இல்ல, நான் வரல. நீங்க போங்க, எனக்கு மனசே சரியில்லை. என்னாச்சு? ஏன் நீ ரொம்ப வருத்தமா இருக்க? எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கு. எங்க அம்மாவால எனக்கு எந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுக்க முடியல. ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, தெரியுமா? சாரா, நீ வருத்தப்படாத. நீ எவ்வளவு நாள் எனக்கு இனிப்பான பழங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்க. நான் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வேன். எங்க அம்மா கிட்ட நிறைய நூலும் பஞ்சும் இருக்கு. நான் அதை உனக்காக எடுத்துட்டு வந்து தரேன். சரா, நீ எனக்காக எத்தனை நாள் இனிப்பான பூக்கள் இருக்கிற இடத்த சொல்லியிருக்க. அதனால நான் உனக்கு வண்ண வண்ண பூக்களை எடுத்துட்டு வந்து தரேன். அத உன்னோட ஆடையில வச்சா இன்னும் அழகா மாறிடும். ஹை, நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே சாராவோட நண்பர்கள் தங்களோட வீட்ல இருந்து பருத்தி பஞ்சு, நூலு, வண்ண வண்ண பூக்களை எடுத்துட்டு வந்தாங்க. பட்டாம்பூச்சி சாராவுக்கு மின்னுற அழகான மணிகளையும் கொடுத்துச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. மீனுக்குருவி கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. சரா, உனக்கு இதெல்லாம் யாரு கொடுத்தா? இது எங்கிருந்து வந்துச்சு? அம்மா, இத என்னோட அணில் நண்பனும் பட்டாம்பூச்சி நண்பனும் தான் கொடுத்தாங்க. அவங்க இத வச்சு ஒரு அழகான ஆடையை தைக்க சொன்னாங்க. நிச்சயமா நான் உனக்கு இதுல ஒரு அழகான ஆடையை தச்சு கொடுக்கறேன். நீ நாளைக்கு அதை போட்டுட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகலாம். மீனுக்குருவியும் அன்னைக்கு ராத்திரி முழுவதும் கண் முழிச்சு உட்கார்ந்து தான் பொண்ணுக்காக ஒரு அழகான ஆடைய தயார் செஞ்சது. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஒவ்வொரு குழந்தைங்களும் அன்னைக்கு காம்படிஷனுக்காக வித்தியாசமான உடைகளை போட்டுக்கிட்டு அழகா தயாரானாங்க. ராணிக்காகவும் தன்னோட பொண்ணுக்காக ஒரு அழகான உடைய வாங்கி இருந்துச்சு. அம்மா, எனக்கு இந்த கவுன் ரொம்ப பிடிச்சிருக்குமா. நான் இந்த கவுன்ல ரொம்ப அழகா இருக்கேன். சாரா, உன் முகத்துல இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல லூசி புறா தான் பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்தை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. அட மீனு, உன் பொண்ணோட இந்த கவுனு ரொம்ப அழகா இருக்கு. அநேகமா சாரா தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறான்னு நினைக்கிறேன். லூசி அக்கா, நீங்க பள்ளிக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா, எல்லா அம்மாக்களையும் ஸ்கூல்ல கூப்பிட்டுருக்காங்க. நீயும் வா மீனு அப்படின்னு சொல்லிக்கிட்டு லூசி புறா அங்கிருந்து பறந்து போச்சு. ஹே லூசி, இங்க வா. முன்னியோட கவுன பாரு. இது எப்படி இருக்குன்னு சொல்லு. ராணி, உன் பொண்ணோட கவுனு அழகா தான் இருக்கு. ஆனா இதை விட சாராவோட கவுனு ரொம்ப அழகா இருக்கு. நீ ஸ்கூலுக்கு தானே வர போற? வா, நாம அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லூசி புறா அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா, எப்பவுமே அந்த சாரா என்ன தூக்கடிச்சுக்கிட்டே இருக்கா. பாருங்க, இன்னைக்கும் போட்டியில அவ தான் ஜெயிக்க போறா. முன்னி, நீ கவலைப்படாத. அந்த சாரா என்ன நடந்தாலும் சரி ஸ்கூலுக்கு வரவே மாட்டா. நீ இங்கே இரு, அம்மா இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. உன்னோட இந்த Dress ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா ஸ்கூல்ல போட்டி இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு தானா? இத ரோசி டீச்சர் தான் எல்லார்கிட்டயும் சொல்ல சொன்னாங்க. ஸ்கூலுக்கு போன லூசி ஏமாந்து திரும்பி வந்துட்டா. அப்படியா ராணி ஆண்டி? சரி, நான் அப்ப நாளைக்கே இந்த கவுனை போட்டுட்டு ஸ்கூலுக்கு வரேன். சாரா இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு.
பிறகு ராணிக்காகவும் முன்னிய கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல்லயும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஆரம்பமாகிடுச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களும் தங்களோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல ஒரு வசனத்தை சொன்னாங்க. நான் தான் போலீஸ், இந்த காட்டை காவல் காக்குறது தான் என்னோட வேலை. நான் தான் மேயர், இந்த காட்டுல இருக்கிற நிதிகளை நான் தான் சரி செய்வேன். இந்த போட்டிய சாராவோட அணில் நண்பனும் பட்டாம்பூச்சி நண்பனும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நண்பா, சாரா ஏன் வரல? அவ கவுன தைக்கலையா? எனக்கு தெரியல அனிலு, நான் சீக்கிரமா சாராவோட வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி நண்பன் வேகமா சாராவோட வீட்டை நோக்கி பறந்து போனா. சாரா, நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க போட்டி ஆரம்பமாகிடுச்சு, சீக்கிரம் வா. என்ன சொல்ற? ராணி ஆண்டி இன்னைக்கு ஸ்கூல் கிடையாதுன்னு சொன்னாங்க. சாரா, அந்த ராணி ரொம்ப மோசமான காகம். அது நீ போட்டியில ஜெயிக்க கூடாதுன்னு பொறாமையில சொல்லிருக்கு. வா, அம்மா இப்பவே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பொண்ணை கூட்டிக்கிட்டு வேகமா ஸ்கூலை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. கடைசியா சாராவும் முன்னியோட பின்னாடி போய் நின்னா. அந்த நேரத்துல காற்று வீசினதுல முன்னியோட தலையில இருந்த கிரீடம் அப்படியே காற்றுல பறந்து போயிடுச்சு. ஐயோ, என்னோட கிரேடு இல்லாம நான் நல்லாவே இருக்க மாட்டேன். முன்னி, நீ கவலைப்படாத, இந்தா நீ ஏன் கிரேடத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன சாரா தன்னோட கிரீடத்தை முன்னிக்கிட்ட கொடுத்தா. நான் தான் தேவதை, நான் ரொம்ப அழகா இருப்பேன், எனக்கு ரெக்கை இருக்கும். இப்போ சாரா ஸ்டேஜ்ல போய் தன்னோட வசனத்தை பேச ஆரம்பிச்சா. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஏழ்மை ஒரு காரணமா இருக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட திறமையையும் தனித்துவத்தையும் நாம காட்டணும். சாரா இப்படி பேசினதை கேட்டதுமே அங்க இருந்த எல்லா ஜட்ஜும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த போட்டியில எல்லா மாணவர்களும் ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. எல்லாரும் ரொம்ப அற்புதமா உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தினீங்க. ஆனா இந்த போட்டியில தனித்துவத்தையும் ஒரு அற்புதமான தகவலையும் சொன்னது சாரா தான். அதனால ஸ்கூலோட ஸ்டாருங்கிற பட்டத்தை நான் சாராவுக்கு கொடுக்கறேன். சாரா, நான் நிறைய முறை உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன், ஆனா நீ எனக்கு ரொம்ப நல்ல உதவியை செஞ்சிருக்க. இனிமே நாம ரெண்டு பேரும் நண்பர்கள். நான் உன்கிட்ட சண்டையே போட மாட்டேன். சாரா, நீயும் என்ன மன்னிச்சிடுமா. குழந்தை உனக்கு இருக்கிற நல்ல செயல் கூட பெரியவா எனக்கு இல்லாம போயிடுச்சு. இனிமே ஏழை பறவைகளை நான் ஏளனமா பார்க்கவே மாட்டேன். காகங்களோட இந்த மாற்றத்தை பார்த்த சாராவும் மீனுக்குருவியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அஃப்ரா, ஹஸ்னா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜோஹனா, அனு, ரூத், விக்கி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதுமிதா, சுபஸ்ரீ, மணிமாலா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தஷ்வந்த் பாப்பா, லியோ, டேனியல், ரெசல், ஒலிம்பியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பர்ஷன், வர்ஷித், ரச்சனா ஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கவினேஷ், கவினிலா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தர்ஷன், குக்குவா, அப்சரா, திலக்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அல்சி, சஃப்ரினா, ஏஞ்சல் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கார்த்திக் அம்மு, ஹாய் சனா பாப்பா, ரோஹன் வேல், செல்வா சுதன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சாந்தனு, சரண் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஆராத்யா, ஹாய் இவாஞ்சலின், ஜெஃப்ரினா, ஜெசல், ஆயிஷா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஓவியா, சம்யுக்தா ரெண்டு குட்டீஸும் நல்லா படிக்கணும். படிச்சாதான் நாம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஜோஷிகா ஸ்ரீ, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அபிநந்தன், அகில், நிவேஷ் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுகந்தன், பர்வேஷ், அபினேஷ், பரமேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஐதா பாப்பா, நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக நன்றி.